வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல நம்மளுடைய இனப்பிரச்சனைகள் தீர்வு தொடர்பில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் அண்மையில சூடுபிடித்திருக்கின்றது. அண்மையில பார்த்திருக்கிறோம் நாங்கள் பட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மீளுருவாக்கம், அதற்கு முன்கூட்டியே மணி கட்டியது போல திருவோணமலையில் நடந்த மாநாடு, அதுல அவர்கள் பட்டுக்கோட்டை பிரகடனம் தொடர்பில் முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் எங்களோடு கலந்துரையாடுவதற்காக இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு நன்கு அறிமுகமான அரசியல் சமூக செயற்பாட்டாளர் ஆய்வாளர் யோகன் கண்ணமுத்து அவர்கள். வணக்கம் அசோக். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். காதலர் தினத்தன்று வெளியிடப்பட்ட தமிழீழ காதல் அறிக்கை, பட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பில் அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. அவர்கள் என்னத்தை சாதிக்க நினைக்கின்றார்? நீங்க இந்த திருவோணமலையில நடந்த கூட்டத்தை பற்றி சொல்றீங்களா? அது இந்த திருவோணமலை பிரகடனம் என்ற பேர்ல ஒரு அறிக்கை கொண்டு வெளியிட்டிருக்காங்க. தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக தீர்வுக்காக அவங்க ஒத்துழைக்கின்ற ஒரு தீர்வான வெளிக்கின்ற அந்த செயலை நாங்கள் பாராட்டணும், அதை வாழ்த்தணும். அதே நேரம் இவ்வாறான செயற்பாடுகளை ஒரு ஆரோக்கியமான விமர்சன கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய உலக யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் பழைய நிலைக்கே சென்று கொண்டிருந்தோம். 1976 வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகிறது. இந்த திருவண்ணாமலை பிரகடனமும் கூட வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அடியொற்றித்தான், அதன் திசை வழி நோக்கித்தான் பயணமாகிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த யதார்த்தத்தை, இன்றைய யதார்த்த உலக ஒழுங்கு, அரசியல் பயணங்கள், எங்களுடைய இலங்கையினுடைய அரசியல் யதார்த்தம் எதனையும் புரிந்து கொள்ளாமல் ஒரு கற்பனவாத தேசியத்தை உருவாக்கி கொண்டு கற்பனவாத தேசத்தையும் அவங்க உருவாக்க விரும்புறாங்க. அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க முழுக்க வட்டுக்கோட்டை இவங்க கஜேந்திரகுமார் வைக்கின்ற பிரகடனம், பட்டுக்கோட்டை தீர்மானம், தமிழ்நெட்யா வைக்கின்றது பிரகடனம் எல்லாமே தமிழீழ கோரிக்கை தான், தனிநாட்டு கோரிக்கை தான், தனிநாடாக இலங்கை பிரியணும் என்ற கோரிக்கை தான். அது யதார்த்தமற்றது. 76 உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எங்கள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகள் இருந்து உணர்ச்சி வசத்தால் நாங்கள் தமிழீழ கோரிக்கை முன்வைத்தோம். அதுக்கு பிற்பாடு பல்வேறு அனுபவங்களை பெற்றுக் கொண்டுதான் நாங்கள் திம்பி பேச்சாத்தை வைத்தோம். திம்பி பேச்சாத்து கோரிக்கை கூட பிழைத்து போனதுக்கு காரணம் அங்கேயும் 3 கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த 3 கோரிக்கையும் தனிநாட்டு தமிழீழ கோரிக்கையின் அடிப்படையில் தான் வைக்கப்பட்டது. 3 சுயநிர்ணய கோரிக்கை, தமிழ் மக்களுக்கு சுய உரிமை இருக்கிறது ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்தது தேசமாக எங்களை அங்கீகரிக்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியான தமிழ் தாயகம். அப்ப இது எங்க கோரிக்கை நிற்கும் என்று கேட்டால் தனிகள கோரிக்கையெல்லாம் போய் நிற்கும். அன்றைய காலகட்டத்துல இந்திய அரசு முன்வைத்த கோரிக்கைன்னு கேட்டால் அந்த கோரிக்கை ஃபெயிலியரான காரணம் நாங்கள் அந்த திம்பு பேச்சுவார்த்தையை கவனத்தில் விடணும். என்றால் திம்பி பேச்சுவார்த்தை காலகட்டம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தான் உருவாக்கப்பட்டது. இந்திரா காந்தி இருந்த காலகட்டத்துல ஏஆர்ஜிதான் கொஞ்சம் அடங்கி வாசித்துக் கொண்டிருந்தார். இந்திரா காந்தி இறந்த உடனேயே படுமோசமாக தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகள், தாக்குதல்கள், இன அழிப்பு எல்லாம் தொடங்கிட்டது. அப்ப தமிழ் அரசியல்வாதிகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இயக்கங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டால் டிஎல்எஃப் இருந்தது. டிஎல்எஃப் இந்திய அரசு கோரிக்கை வைக்கிறாங்க, இப்படி நடந்து கொண்டிருக்கு, படுமோசமாக தமிழ்நாட்டின் மீது இனப்படுகொலை நடக்குது என்று சொன்னதான் ராஜீவ்காந்தி திம்பி பேச்சுவார்த்தைக்கான ஒரு அழைப்பை விடுறார். ஆரம்பத்துல ஜிஆர்ஜி அதை ஏற்றுக்கொள்ளல. பார்த்தசாரதிய இவர் அனுப்புறாரு, ராஜீவ்காந்தி அனுப்பக்குள்ள பார்த்தசாரதி இந்திரா காந்தியினுடைய சிறலாளர், நம்பிக்கைக்குரியாளர் இருந்தவர். ஜிஆர்ஜி அவர் ஏற்றுக்கொள்ளல. அவர் சொல்றாரு வேற அனுப்பணும், ரமோஸ் பண்டாரி அனுப்பித்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடு நடக்குது. அப்ப அவங்களை இந்தியா எதிர்பார்த்து கேட்டால் இந்தி பேச்சுவார்த்தை கூட ஒரு தீர்வு கொண்டு வரணும். அதாவது தனிநாட்டு கோரிக்கை அல்ல, தனிநாட்டு கோரிக்கை அப்பால் ஒரு இந்திய மாநில சுயாட்சிக்கு உட்பட்ட அதனோட சமமான அதுக்கு கீழ்நிலைப்பட்ட ஒரு முதலாவது அடிப்படையில ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் என்ற அடிப்படையில இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில இலங்கை அரசு ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்தது. அந்த கோரிக்கை முழுக்க முழுக்க மாவட்ட சபையினுடைய அடிப்படையில் வைக்கப்பட்ட கோரிக்கை. அப்ப இவங்க நிராகரித்தாங்க, இயக்கங்களும் டிஎல்எஃப்பும். இலங்கை அரசும் இந்தியாவும் கேட்டது நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் இவங்க கோரிக்கை வச்சாங்க. இதுவும் தனிநாட்டு கோரிக்கையா போயிட்டு, சுயநலம் இந்த அடிப்படையில நாங்கள் பிரிந்து போகணும், உங்களுக்கு தமிழ் தனி தேசம் இருக்கிறது, அதுல ஒன்று இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான அதோட வித்தியாசம். மற்ற 3 கோரிக்கைகள் தனிநாட்டுக்கான கோரிக்கை தான். அப்ப முரண்பாடு வந்துட்டு பிறகு வந்தோடனே திரும்பி இந்திய அரசு கேட்குதுன்னு நீங்க குறைந்தபட்சம் ஒரு சமநிலைக்கு வரணும், அதாவது அந்த கோரிக்கை விட்டு போட்டு தனியாட்டு கோரிக்கை விட்டு போட்டு வரணும். இவங்க ஏற்றுக்கொள்ளல. அது என்ன பிரச்சனை கேட்டா, இலங்கை அரசு ஒரு நேர்மையாக நடந்து கொள்ளல, தமிழ் இயக்கங்களும் நேர்மையாக நடந்து கொள்ளல. அதாவது என்ன நடக்குன்னு கேட்டால் இந்திய அரசு ராஜீவ்காந்திக்கும் இயக்கங்களுடைய முரண்பாடு வருது.
பிரமோஸ் பண்டாரிக்கும் இயக்கங்கள் முரண்பாடு வருது. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்த, சுவாரஸ்யமான சம்பவம் நடந்த நேரத்தில் திம்பில் இருந்த ஆட்களுக்கு வந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் கொடுக்கப்பட்டு தொலைத்தொடர்பு வசதி செய்து கொடுக்கப்பட்டது. தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்க கலந்து கொண்டவங்க. இப்ப இலங்கை அரசுல இருந்து எந்த அமைச்சர்களும் கலந்து கொண்டார். ஜேஆர்ஜியோட சகோதரன் கலந்து கொண்டார். அவர பேர் வந்து பேர் மறந்து போயிட்டு டபிள்யூ ஜெயவர்தனா, அது முன் பேர் மறந்து போயிட்டேன். அவரும் கலந்து கொண்டவர். அவரும் 10 பேரும். அப்ப இவங்களுக்கு இந்த தொலைத்தொடர்பு கூடாக இவர்கள் சென்னையிலான எல்லா தலைவரும் இருந்தார். பிரபாகரும் சென்னையில பேரும் வந்தது. இவங்க பேசிக் கொண்டிருந்தவங்க. எல்டிடியின் சார்பாக வந்து அண்டம் பாலசிங்கமும் திலகரும் கலந்து கொண்டவங்க. அப்ப அண்டம் பாலசிங்கம் பிரபாகரோட கைக்குள்ள அந்த தொலைத்தொடர்பு அந்த உரையாடல்ல இந்த பேச்சுவார்த்தையை முடுக்க சொல்லி உரையாடல் நடந்திருக்கு போல. பிரபாகரன் அந்த உரையாடல் நடந்தோடனே அவங்க ஒட்டு கட்டிட்டாங்க. ஒட்டு கட்டோடனே இதுக்கு இந்த முறிவுக்கு காரணம் பிரபாகரன் அண்டம் பாலசிங்கம் ஆக்களோட முடிவுக்கு வந்துட்டாங்க. அதோட இது முடிஞ்சது. என்ன பேச்சுவார்த்தையும் உடைப்பு வந்துட்டு இந்திய அரசு படுங்கோபத்தில் இருந்தது. அது முடிஞ்ச உடனே என்ன செய்தாங்க, அந்த கோபத்தின் அடிப்படையில அண்டம் பாலசிங்கத்தை நாட்டை விட்டு வெளியேற சொல்லி இந்தியா கேட்டுக்கொண்டு அந்த கோபத்தெல்லாம் கேட்டது. இந்த முருகை காரணம் பிரபாகரன் ஆக்கள் தான். அவங்களுக்கு சொன்னவங்கள்ட்ட குறைந்தபட்ச, அதாவது சமஷ்டிக்கு உட்பட்டு, ஒற்றையாட்சிக்குள்ள வந்து சமஷ்டிக்கு உட்பட்டு இந்தியா மாநில சுயாட்சி மாதிரி ஒரு தீர்வை காணுவோம் அடிப்படையில ஒரு நேர்மையான முறையிலாம் இந்திய அரசு மீது 1000 விமர்சனம் இருக்கு. அன்றைய நேரத்துல வந்து ஒரு நேர்மையான அடிப்படையில அந்த தீர்வு காணணும் ராஜீவ் காந்தி முடிகிறது. அதுக்கு முதல் ஒரு வேலை செய்து கேட்டால் ஜேஆர்ஜியோவை வழிக்கு கொண்டு வரதுக்காக அனுராஜபுரத்துல படுகொலை நடந்தது. அந்த படுகொலையே விடுதலை புலிகள் இந்தியா கேட்டுக்கொண்டதுக்கு கோவினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில அந்த படுகொலையை எல்டிடி செய்தது. அப்ப அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் இவங்களுக்கு எப்போதுமே ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்மக்களுடைய பிரச்சனை தீர்க்கணும்ன்றதை எல்டிடிக்கு இந்த நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு உதாசீனமாகத்தான் இந்த பிரச்சனையை பார்த்தவங்க. அதுக்கு பிற்பாடு அந்த நேரத்துல கோரிக்கை வைக்கிறது சுவிஸ் முறை இருக்குதானே, சுவிஸ் அரசியலமைப்பு சிஸ்டத்தை வச்சவங்க. அதை இவங்க யாருமே ஏற்றுக்கொள்ளல. அதை அரசியலமைப்பு சுவிஸினுடைய அரசியலமைப்பு திட்டத்தை முதல் இயக்கங்களோட பேச்சுவார்த்தை வைக்கக்கூடிய இதை முன்மொழிஞ்சவங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த தனியாட்டு கோரிக்கை சாத்தியம் இல்லைன்னு சொல்லி. ஆனா இவர்கள் அது இப்ப இபிஆர்ல எல்டிடி ஹீரோஸ் இவங்க இஎன்எல்ல கொண்ட அமைப்பு உருவாக்கி இருந்தவங்க. அந்த அண்ணன் இவங்களை எல்டிடியோட இவங்க ஒரு திட்டமிட்டாங்க ஆரம்பத்திலே இந்த பேச்சுவார்த்தையை குழப்பணும் என்று சொல்லி. அதிலே அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது உரையாடலும் கூட ஆரோக்கியமா நடக்கல. தோமஸ் பண்டாரிக்கும் நடேசன் சத்யேந்திரான்னு சொல்லி ஒரு வந்து அவருக்கு முரண்பாடு இலவம் சார்பில் கலந்து கொண்டவர். அப்ப அந்த ஒரு ஆரோக்கியமாக சிநேகபூர்வமாக அந்த இந்தியாவுக்கும் இயக்கங்களுக்கு இடையிலான அந்த உறவு இல்லாம போயிட்டது. அதுக்கு பிறகு என்ன செய்ய டிஎல்எஃப் வந்து என்ன செய்ய ஒரு அறிக்கையை தாங்கள் தனியாக சமர்ப்பிக்கிறாங்க 85 கடைசியில. அது என்னன்னு கேட்டால் இந்தியா எதை விரும்பிக்கோ அந்த அடிப்படையில சமர்ப்பிக்கிறாங்க. அதாவது இந்திய மாநில ஆட்சிக்கு உட்பட்ட அதிகாரங்கள்ல அந்த அடிப்படையில இருந்தா மாகாண சபை உருவாக்கப்படுது. டிஎல்எஃப் கொடுத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில காலப்போக்கில் வந்து மாகாண சபை உருவாக்கப்படுது. இந்த வரலாற்று சரித்திரங்கள்ல இந்த வரலாற்று பின்னணிகளை இவங்கள் புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தமிழீழ கோரிக்கையை எழுப்புறது வந்து பிரயோசனமற்றது, சாத்தியப்படாது. ஏன்னா இன்றைக்கு உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கு. அடுத்தது 1995 வந்து ஐக்கிய நாடு சபையில வந்து அதுக்கு முன் வந்து தேசியங்களுக்கான சுயநிர்ணயம் தொடர்பாக பல்வேறு நாடுகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வியாக்கணம் சொல்லிக் கொண்டிருந்தது. சில நாடுகள் அதை வரவேற்றது, சில நாடுகள் எதிர்த்தது. 95ஆம் ஆண்டோட அது முடிவுக்கு வந்துட்டு தேசிய இனங்களுடைய சுயநிர்ணயமே முழுக்க நிராகரிக்கப்பட்டு உலக சுயநிர்ணயமே மட்டும்தான் ஐக்கிய நாடு சபையில அங்கீகரிக்கப்படும் என்ற நிலைக்கு வந்துட்டாங்க. 95ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த நாடும் வந்து தேசிய சுயநிர்ணய அடிப்படையில் பிரிக்க நாடுகளே இல்லை. என்னென்ன இவர்கள் வந்து பிரிந்து போறதோட வெளியக சுய நிர்ணய உரிமையை கோரினர். ஆனால் அந்த கோரிக்கையின் கடைசியில 10வது அம்சமாகவோ 11வது அம்சமாக அவர்கள் சொல்றார்கள், நாங்கள் தனி நாட்டை கோர, இந்த ஆவணத்தை தனிநாடு கோரலுக்கான ஆவணமாக பார்க்க வேண்டாம் என்று சொல்லினோம் கடைசியில. அப்ப எனக்கு விளங்கல என்றால் தமிழீழ கோரிக்கையை 76ஆம் ஆண்டு வைக்கலும் பொழுது அது தனிநாட்டு கோரிக்கையாகத்தானே வைக்கப்பட்டது. அதைத்தானே அமுதலிங்கம் போன்ற தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி அன்றைக்கு அவர்கள் நினைத்தது என்னென்றா, நாங்களும் உயர்ந்தபட்ச கோரிக்கையை வைப்போம், அதுக்கு கீழான தீர்வை ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் தமிழ்நாடு கேட்கணும் என்று அவர் ரோட் மேப் வச்சிருக்கீங்க. அப்ப இது எந்த வகையில வேறுபடினோம் அதுல இருந்து தமிழர் விடுதலை கூட்டணி செய்த அதே போலியான உசுப்பேத்தனத்தானே இதையும் செய்யணும். அதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? திருவண்ணாமலை பிரகடனத்தை உங்களுக்கு தெரியும்.
முழுக்க முழுக்க தமிழர் கோரிக்கைக்கான பிரகடனம் தான். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் வைக்கப்படுது. ஆரம்பத்திலே சொல்றாங்க நாங்கள் உள்ளக சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளியக சூழ்நிலையை தான் ஏற்றுக்கொள்றோம் என்ற அடிப்படையில சுயநிறுவனம் அடிப்படை பிரிந்து போவதற்கான உபாயமா தான் அதை முன்வைக்கிறாங்க. அதாவது தனிநாட்டு கோரிக்கை. அப்ப ஆரம்பத்திலே சொல்றாங்க நாங்க உள்ளக சூழ்நிலை நாங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி. அப்ப கடைசியில இந்த ஆவணத்தை நாட்டை பிரிப்பதற்கான ஒரு ஆவணமாக பார்க்க வேண்டாம் என்று சொல்லினோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, அன்றைக்கு தமிழர் விடுதலை கூட்டணியும் அப்படித்தான் நினைத்தது. அவர்கள் நாட்டை பிரிச்செடுக்க அந்த தமிழீழ கோரிக்கையை வைக்கல. அவன் வச்சது என்னென்றால், தாங்கள் ஒரு உயர்ந்தபட்ச கோரிக்கையை வச்சா அதுக்கு குறைவான ஒரு தீர்வு எடுக்கலாம் என்று. இப்ப இவர்களும் சொல்லுறார்கள் இது நாட்டை பிரிக்கிறதுக்கான ஆவணம் இல்லை என்று. அப்ப எனக்கு விளங்கியல, அன்றைக்கு அமுதலிங்கம் போன்றவர்களை அவர்கள் சொன்னது தவறு அல்லது அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், அவர்கள் உசுப்பேத்தி விட்டார்கள் என்று சொன்ன அதே அரசியல் குழு இப்ப தமிழீழ கோரிக்கை தான், ஆனால் நாட்டை பிரிப்பதற்கான ஆவணம் இல்லை என்று சொல்றது எனக்கு அது விளங்கிக் கொள்ள முடியல. அது இந்த பிரகடனம் குழப்பமா தான் இருக்குது என்று கேட்டால், கடைசி பரா பார்க்கல நான். அது அப்படி சொல்லப்பட்டிருந்தால் உங்களுக்கு தீர்வு வைக்கும். இவர்கள் உலக சூழ்நிலை அடிப்படையே நிராகரிக்கிறாங்க. அப்ப முன்னுக்கு பின்னுக்கு முரண்பாடு இருக்கு. ஆரம்பத்துல சுயநிலை உரிமை கோட்பாடு, தனி இடம், தனி அவர்கள் திம்பி பேச்சுவார்த்தையில் வைக்கப்பட்ட அந்த 4-3 மிருக்கு தானே தனி இடத்துக்கான அதைத்தான் இவங்களும் வைக்கிறாங்களா. அந்த திருவண்ணாமலை பிரகடனத்துல தமிழ் மக்களுக்கு சுயநிலை உரிமை இருக்குன்றாங்க. தொடர்ச்சியான பிரதேசம், உரிமை உள்ள பிரதேசம், தனித்துவமான தேசம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. பிரிந்து போவதற்கான சுயநிலை உரிமை இருக்குன்றாங்க. தேசியமாக நாங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் சொல்றாங்க. இவை அனைத்தும் தன்னாட்டு கோரிக்கைக்கான முன்மொழிவுகள் தானே. கடைசியில போய் இப்படி சொல்றாங்களா தான் ஒரு குழப்பமா இருக்கு. இவங்க மக்களை ஏமாற்றத்துக்காக செய்யறாங்களா இல்ல இந்த அடிப்படையில கொண்டு வராங்கன்னு விளங்கல. அன்னைக்கு அவர்கள்ட்ட ஒரு தெளிவு இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் தமிழரசு கட்சி அல்லது தமிழர் விடுதலை கூட்டணி செய்த அதே உசுப்பேத்தலை தான் தங்களோட உரையில செய்யணும். மற்ற ஒருத்தரும் நீங்கள் ஒருத்தரும் தமிழீழம் கேட்கிறீர்கள் இல்லை, இது ஏதோ இதுவரைக்கும் ஒருத்தரும் போராடாம சும்மா இருந்தவை, இப்ப நாங்கள் தான் இதை முன்னெடுக்க போறோம், ஆக்ஷன் ஓரியன்டா செய்யறோம் என்றெல்லாம் சொல்லினோம். அப்ப இந்த விஷயத்த பிரபாரணம் கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம் தானே முதலே. இப்ப நீங்கள் ஏனடாப்ப அந்த துவக்குகள் எல்லாம் வச்சு ஆக்களை சுட்டு தள்ளி இவ்வளவு இழப்பு வருது, எங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இதை செய்யுங்கன்னு சொல்லி இருக்கலாம் தானே. எனக்கு அது ஏன் அதை சொல்லாம விட்டு இருக்கிறோம். இதுல அந்த பிரகடனத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கு. இன்னும் ஒரு குழப்பம் இருக்குன்னு கேட்டால், இவங்கள் சொல்றாங்க உள்ளக சூரியநிலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆரம்பத்தில் சொல்றாங்க. அப்புறம் பின்னால சொல்றாங்கன்னு கேட்டால், இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மேனிய இனத்தவர்கள், அதாவது தனித்துவமாக சமய ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு உள்ளக சூரியனின் அடிப்படையில் உரிமைகள் வழங்கப்படும் என்று ஆரம்பத்தில் உள்ளக சுரிமையை இவங்க நிராகரிக்கிறாங்க. இங்கே உள்ளக சுரிமையின் அடிப்படையில அவங்களுக்கு உரிமைகள் வழங்குவாங்களாம். அதுல ஒரு இன்னொரு சிக்கல் இருக்குன்னு கேட்டா, அவங்க முஸ்லிம் மக்களை தேசியம் வாங்கி இருக்கல, மலைய மக்களை தேசியம் வாங்கி இருக்கல. அதாவது அவர்கள் தமிழ் பேசும் மலரியான கலாச்சார சமூக குழுக்கள். இவங்க எங்க நிக்கிறாங்கன்னு கேட்டால் 76 நிக்கிறாங்க. நாங்கள் 76 தமிழ் பேசும் மக்கள் என்று பேசினோம் தானே. அதோட தேசிய உருவாக்கங்களை பற்றி இவங்களுக்கு அக்கறை இல்லை. முஸ்லிம் மக்களுடைய தேசிய உருவாக்கங்கள், அவங்களுடைய சமய கலாச்சார பண்பாட்டு கூறுகளை எதையுமே தனித்துவங்களும் தங்களோட தனித்துவம் பற்றி தான் கதைக்கிறாங்களோ இல்லைய, ஏனைய தேசியங்களுடைய தனித்துவம் பற்றி கதைக்க தயாரில்லை. ஈழத்தமிழர்ன்றது ஆறு அதுவும் தெளிவுபடுத்தப்படையில. மற்றது தமிழ் மக்களுக்கு இடையில இருக்கிற அந்த பன்மத்துவ சூழல், அதை பற்றி என்ன சொல்ல வரணும்? அது என்ன, நாங்கள் ஏற்கனவே ஒரு ஒடுக்குமுறையாளர்களாக இருக்கிறோம். அப்ப அதுகளுக்கான தீர்வு என்ன? மற்றது வெறுமனே இந்த கோரிக்கைகளை வைக்கிறதால அவ சொல்லினா, இந்த கோரிக்கைகளை வைக்கிறதன் மூலம் சர்வதேச அரசியல் விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லினோம். அதாவது சர்வதேச சட்டங்களை பயன்படுத்தலாம். அப்ப இதுவரைக்கும் பிரபாகரன் ஏன் போராடின அவரால் ஏன் அது முடியாம போச்சுது? ஏன் இது திடீரென்று இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றால் அதை ஏன் பயன்படுத்தப்படையில்லை இவ்வளவு காலமும்? இப்ப பயன்படுத்துறதுக்கு என்ன அவைக்கு புதுசா கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. உள்ளக பொறிமுறைகளை நிராகரித்து விட்டு நாங்கள் பன்னாட்டு பொறிமுறைகளை நாங்கள் கவனித்துக் கொள்ளணும்னு சொல்றாங்க. அந்த பன்னாட்டு பொறிமுறைகள் பற்றிய எந்த விளக்கங்களும் இல்லை. அவங்க எதை பன்னாட்டு பொறிமுறைகள் என்று சொல்லுவாங்க. ஏன்னா பன்னாட்டு பொறிமுறைகள் என்று ஐக்கிய நாடு சபை கூட கொடுக்கப்படுறதான் ஏற்றுக்கொள்வாங்க நினைக்கிறேன். ஐக்கிய நாடு சபையில் அங்கம் வகிக்கின்ற நாடுகள், அந்த நாடுகள் முழுக்க தேசிய பிரச்சனையில தனிநாட்டு கோரிக்கைகள் நிராகரிக்கின்றன. 1995 பிறகு அவங்களுடைய முழு நடவடிக்கையிலும் அரசியல் செயற்பாடுகள் உள்ளக சூழ்நிலையின் அடிப்படையில பிரச்சனையை தீர்க்கலாம். அதாவது இந்த நாட்டுக்குள்ள இந்த நாடுகள் தங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளக சூழ்நிலையின் அடிப்படையில பிரச்சனையை தீர்க்கலாம் என்றுதான் அவங்க தங்களுடைய திட்டங்களை முன்வைக்கிறாங்களோடைய அவர்கள் தனிகளை கோரிக்கை தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆதரவளிக்க போறதில்லை. இந்த பொறிமுறை என்றதுக்கான எந்த அர்த்தமும் விளக்கமும் அங்க இல்லை.
சர்வதேச நீதியை நாட போறாங்க. அப்ப எங்க போய் கேட்க போறாங்க? இப்ப அகிம்சை முறையெல்லாம் இந்த கேட்க போறாங்க. ஒரு சரோஜன வாக்கெடுப்பை இந்த அடிப்படையில ஒரு வெளிநாடு நடத்த போகுது. இல்ல இப்ப அகிம்சை முறையில தான் போராட போறீர்கள் என்றாலும் அது எப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் இருக்குதானே. இதுக்கு முதல் நாங்கள் அகிம்சையில தான் போராடினது, அதுக்கு பிறகு அது சரிவரையில் என்று நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடினோம். அப்ப திருப்பி அகிம்சைக்கு வாரியல் என்று இருக்குதானே. அப்ப அன்றைக்கு பாவிக்காத எந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இப்ப பயன்படுத்த போறீங்க, அல்லது இது வெறுமனே ஒரு அரசியலுக்காக சொல்லப்படுற காரணமா? 26 வைக்கப்பட்ட பட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய நகலாத்தான் இது இருக்குது. எந்த புதிய விடயங்களும் இன்றைய யதார்த்தமான சூழல்ல, இன்றைய அரசியல் யதார்த்த சூழல்ல எந்த கோரிக்கையும் முன்வைக்க மாதிரி தெரியல. இந்த அதை வாஸ்து பார்த்தா பட்டுக்கோட்டை தீர்மானத்தின் நகலாத்தான் அது இருக்குது. அப்ப அங்கால பக்கம் நம்முடைய கஜேந்திரகுமார் திம்பி பேச்சுவார்த்தை திம்பு கோரிக்கை முன்வைக்கிறார். திம்பி கோரிக்கையும் தன்னாட்டு கோரிக்கை தான். இப்ப அதுல ஒரு பெரிய எக்கராஜ்ய இந்த சொல்லாடல் எல்லாம் இருக்குதானே ஜெயபாலன். இது ஒரு மிக மோசமான அரசியல் சித்து விளையாட்டுகள், மோசமான அரசியல் விளையாட்டுகள். எக்கராஜ்ய என்ற சொல் ஆரம்ப காலத்திலே இருக்கு, இப்ப உருவாகினது இல்லை. ஒற்றை ஆட்சிக்குள்ள தீர்வு காண்பதற்கான அடிப்படை ஸ்லோகம் தான் அது. அப்ப இந்த எக்கராஜ்யவை இவர்களும் எதிர்க்கிறார். எனக்கு உண்மையிலேயே விளங்கல, ஒரு மிக குழப்பமா இருக்கு. இப்ப பிரித்தானியா ஒற்றை ஆட்சி நாடு, ஆனா அதுல இருக்கிற 4 மாநிலங்கள் ஸ்கொட்லாந்து, வேல்ஸ், இங்கிலாந்து அண்ட் நொதர்ன் அயர்லாந்து. அல்ல ஸ்கொட்லாந்து பிரிஞ்சு போறதுக்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தினது. அது ஒரு சிறிய புள்ளியில தோல்வி அடைஞ்சதால அது தொடர்ந்து பிரித்தானியாவோட இருக்கு. அப்போ ஒற்றையாட்சிக்குள்ள இருந்தாலும் நீங்கள் அந்த சமஷ்டி, அதாவது பிரிந்து போறதுடன் ஆன அந்த சுயநிர்ணய உரிமையை எடுக்கலாம் ஒற்றையாட்சிக்குள்ளே. அதே மாதிரி சுவிஸ்ல இருக்கிற புலோட்டமைப்பு அந்த நேரம் வச்ச அந்த கண்டோன் முறையில சுவிஸ் அந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு அந்த நாடு பிரிக்க இயலாத ஒற்றையாட்சி நாடு என்றுதான் அதுவும் சொல்லுது. அப்ப நாங்கள் ஐக்கிய ராஜ்யமா இருக்கலாம், ஐக்கிய இலங்கையா இருக்கலாம், அல்லது சுவிஸ் மாடலா இருக்கலாம், பிரித்தானிய மாடலா இருக்கலாம், அது எல்லாமே ஒற்றை ஆட்சி, ஒரு நாட்டுக்குள்ளதான் அவர்கள் அந்த அதிகாரத்தை பகிர்ந்துவாங்க. இப்ப இவர்கள் அதை ஒரு கெட்ட தூசணம் மாதிரி இத விளம்பரப்படுத்துறதுல எனக்கு அது விளங்குங்க. ஒற்றை ஆட்சி இப்ப இவங்க என்ன பேக்குறாங்க? இப்ப கனடா ஒற்றை ஆட்சி தான், இந்தியாவும் கூட ஒற்றை ஆட்சி சொல்லலாம், அமெரிக்காவும் ஒற்றை ஆட்சிக்குள்ள மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு ஒற்றை ஆட்சி என்று சொல்லாடல் அருமையான சொல்லாடல். தேசத்துக்கு ஐக்கிய நாட்டுக்குள் தீர்வு. எக்கராஜ்யம் ஏன் சொல்ல வராங்கன்னா இது கூட ஒரு அரசியல் செய்ய வராங்க. சொன்னால் அது மக்கள்கிட்ட பொறுத்த எக்கராஜ்யம் சொன்னால் சிங்கள சொல் ஏதோ ஒரு புதிய பூதம் கொண்டு வர்றது மாதிரி. 1978ஆம் ஆண்டு புதிய அரசியல் ஜாப் உருவாக்கப்பட்ட போது அதுல மிக கிளியரா சொல்லப்பட்ட இலங்கை என்பது சோசியலிச ஜனநாயக குடியரசு, அத்தோடு இது ஒற்றை ஆட்சி அதிகாரம் கொண்ட நாடாக இருக்கு. அதை ஏற்றுக்கொண்டவங்க தானே. அடுத்த இன்னொரு பிரச்சனை வருது. இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தை இவர்கள் எப்படி சாதிக்க போறார்கள் என்றால், அமெரிக்கா, பிரித்தானியா அந்த இணைத்தலைமை நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையில ஒஸ்லோ உடன்படிக்கை பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட இணைத்தலைமை நாடுகள் எல்லாம் எங்களை அழிக்கிறதுக்கு பொறுப்பா இருந்தவ. அப்ப அவை எங்களுக்கு ஆக்குறதுக்கும் பொறுப்பா இருக்கணும்னு கேட்கிறோம். இது என்னன்னா, உங்களை உண்மையிலேயே அந்த 2009 அந்த யுத்தத்தை நடத்தினது சர்வதேச சமூகம். இலங்கை ராணுவத்தை பயன்படுத்தினதை ஒழிய அந்த தாக்குதலை நடத்த சொல்றதுக்கும் அதுக்கான ஆயுதங்களையும் கொடுத்து வழிகாட்டினது சர்வதேச நாடுகள், இந்தியா உட்பட. என்ன சொல்றது, ப்ராஜெக்ட் பீக் 2004 இவைக்கு கொடுத்தாச்சு அந்த ப்ராஜெக்ட் பீக்கின. அப்ப விடுதலை புலிகளை முற்றாக அழித்த நாடுகளிடையே போய் இவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு சுய நிர்ணய உரிமையை நீங்கள் பெற்று தாங்குவோம். இது எவ்வளவு அபத்தமாக இருக்கு. கோரிக்கை முன்வைக்கிறார்கள் சாதாரண நபர்கள் அல்ல, பேராசிரியர்கள், சட்டத்தரணிகள் போன்றார்கள். இவர்கள் ஏன் இந்த ஒரு அரசியல் யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாமல் இந்த கோரிக்கை முன்வைக்கிறாங்கன்னு தெரியல. அனைத்து நாடுகளும் தேசிய இனங்களோ தேசங்களை பிரிந்து போது ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய அம்சமாக இருக்கிறது. இப்ப அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க சுயநல அடிப்படையில எங்க தேசத்தை பிரிச்சு தாராங்கன்னு சொன்னீங்களா, எப்படி இருக்கும்? அது யதார்த்தமா? இலங்கைய பிரச்சனையே தீர்க்கிறதுக்காக எல்டிடி அழைச்ச அதை ஒற்றை ஆட்சிக்குள்ள அனைத்து பிரச்சனையும் தீர்க்க ஒன்ற அடிப்படையில அன்றைக்கு புலிகள் அழைக்கப்பட்ட ஒரு திருத்திட்டமும் முன்வைக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு இமாலயா பிரகடனம் வைக்கப்பட்டது, பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. எதிலுமே நாங்கள் ஒரு தீர்வை காணல. அப்ப இவங்கள் அழைத்த தேசங்கள்கிட்ட போயிட்டு எங்களுக்கு தீர்வு கேட்கிற இந்த அடிப்படையில சாத்தியம் எனக்கு விளங்கல. அடுத்தது நம்புறாங்கள் என்று கேட்டால், இப்ப சிறிய ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுது. அதுக்கு பிற்பாடுதான் இந்த தீர்வு திட்டங்கள்லாம் வருது.
நீங்க பாத்தீங்கன்னா எந்த அரசும் வந்து எனக்கு தெரியல எந்த விளங்கிக் கொள்ளாம கதைக்கணும் தெரியல, எந்த அரசும் வந்து இந்த தீர்வு திட்டங்கள் முன்வைக்கிறது இல்லை. 95க்கு பிறகு வந்து 1995க்கு பிறகு வந்து எந்த நாடுமே வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் வந்து தனிநாட்டு கோரிக்கைக்கான எந்த சிபாரிசையும் இந்த தீர்வு திட்டங்களையும் வைத்ததில்லை. அவங்க உள்ளக சூழ்நிலை அடிப்படையில் வைப்பாங்க. இப்ப சுவிஸை பொறுத்தவரை சுவிஸ் வந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு முன் வந்து இருக்குது. அது சுவிஸ் நாடா அல்லது சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற வேறு அமைப்புகளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சுவிஸ் நாடு நேரடியாக எங்கேயுமே நேரடியாக அது வந்து பங்கு கொள்றது குறைவு. என்ஜிஓ கூட கலந்து கொள்ளும், வேறு அமைப்பு கூட கலந்து. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்திருப்பீங்கள், இலங்கை பிரச்சனையில வந்து சுவிஸ் நிறைய மாநாடு நடந்திருக்கு. TSC வரதகுமார் பின்னாம்பெரிய மாநாடு நடந்த, கோடிக்கணக்கான பணத்தை செலுத்தி நடந்தன. பிறகு அதுக்கு பிறகு நிறைய அந்த மாநாடு முழுக்க வந்து சுவிஸ் அரசாங்கத்தின் அனுசரணை நடந்ததல்ல. சுவிஸில் இருக்கின்ற இந்த தேசிய பிரச்சனை சம்பந்தமாக ஜெனீவா அங்க இருக்கிறபடியால், நாடு சபை இருக்கிறபடியால் அங்க தேசிய பிரச்சனை சம்பந்தமான பல்வேறு கருத்தரங்கள் எல்லாம் நடக்கும். அங்க வரதான் அந்த ஒரு வேலை திட்டம். இந்த வருஷத்துக்குடைய முதல் வேலை திட்டமாக இதை எடுக்கிறாங்களா? அவங்க தீர்வு காண போறது இல்லை. அவர்கள் அதை கூப்பிட்டு முன்மொழிகளை வைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்களோ இல்லையா? இவர்கள் நினைக்கிறாங்களன்னு கேட்டா இதோ தீர்வு திட்டமாக முன்மொழியலாம். இதுக்குள்ளேயே போட்டி, யார் அந்த சுவிஸ் அமைப்போடு கதைத்து யார் அந்த முன்மொழிவு செய்யறன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே போட்டி. அப்ப இந்த யதார்த்தங்களை இந்த கலநிலையில இவங்க புரிஞ்சு கொள்ள தயாரில்லை. இப்ப என்னன்னா நீங்க குறிப்பிட்டது போல சுவிஸ் அரசாங்கம் நீண்ட காலமாக இந்த பேச்சுவார்த்தைகள்ல தமிழர் தரப்போட ஈடுபடுது. அதுல வந்து இப்பொழுது நினைக்கிறேன் குமாரவடிவேல் குருபரன் என்ற சட்டத்தரணி தான் இப்ப சுவிஸுடைய ஒரு ஏஜென்டாக மாறி இருக்கிறார் நினைக்கிறேன். அவருக்கு பெருந்தொகையான நிதி பங்களிப்பு வழங்கப்படுது. அதோட நூலகம் பவுண்டேஷனுக்கும் அந்த நிதி வழங்கப்படுது. அதுல கணிசமான தொகை வழங்கப்படுது. அப்ப இதை வென்றெடுத்தவர் வந்து கஜேந்திரகுமார். கஜேந்திரகுமாரும் இந்த சுவிஸ் ஓட்டத்திலே ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறார். சுவிஸுக்கும் இலங்கைக்குமான 70வது வருட விழா இன்னும் சில தினங்கள்ல மார்ச் அப்படி நடக்குது நினைக்கிறேன். சோ அதையொட்டி நடக்குது. மற்றது சுவிஸ் அரசாங்கம் என்றது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய ஒரு மென்மையான முகம் என்று கூட சொல்லுவார். இப்ப இந்த ப்ராஜெக்ட் வீக்கினை வந்து முன்னெடுத்து விடுதலை புலிகளை முற்றாக அளிக்கிட்டது வந்து இந்த இணைத்தலைமை நாடுகள், அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள். இப்ப 11 இருக்க அம்பனோகுற மாதிரி ராஜபக்சவுக்களை போட்டு இவர்கள் அடிக்கிறார். ஆனா அதே ராஜபக்ச ஃபேமிலியில இருந்து வந்த குடும்பத்தில இருந்து வந்த நாமல் ராஜபக்சவை அரசியல்ல முன்னிலைக்கு கொண்டு வரதுக்காக கேம்பிரிட்ஜ் யூனியன், ஆக்ஸ்போர்ட் யூனியன்ல அவரை பேசுறதுக்கு அழைத்திருக்கிறார். இவர்கள் ராஜபக்சவுடைய மகனையும் பேசுறதுக்கு அழைத்து ஒரு பக்கம் அந்த அலுவல் நடக்குது, இன்னொரு பக்கம் இந்த தமிழர்களுக்கு வட்டுக்கோட்டை தீர்மானமும் கொடுக்கப்படுதோ. சர்வதேச அரசியல நாங்களே யாருமே புரிந்து கொள்ள நான் நினைக்கிறேன். இவங்க எல்லா பேரும் வந்து தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக தமிழுடைய பிரச்சனையை வந்து வியாபாரமாக்கி கொண்டிருக்காங்க. இவர்களுக்கு இயல்பாக தெரியும், உள்ளுக்குள்ள தெரியும் இது வந்து நடக்க போற காரியம் இல்லை, எந்த தீர்வும் இல்லைன்னு சொல்லி. என்றால் ஆக்ஸ்போர்ட்டுக்கும் இலங்கைக்குமான உறவு பாரம்பரிய உறவுகள். ஆக்ஸ்போர்ட்ல அந்த காலகட்டத்தில இருந்தே இந்த பௌத்த பீடங்கள்லாம் உருவாக்கப்பட்டு ஆக்ஸ்போர்ட்ல நிறைய கருத்தரங்கள், ஆக்ஸ்போர்ட் என்று சிங்கள சமூகத்துக்கான ஒரு பிரதான தளமாகத்தான் அந்த காலத்துல இருந்து அங்க படித்தவர் நிறைய பிக்குகள், பாக்தோ பிக்குகள் முடிப்பவர் அங்கதான் படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சாதகமா தான் இப்போ நடந்து கொள்வாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை. அடுத்தது ஒரு சர்வதேச நாடு பொதுவாகவே ஒரு ஆளும் வர்க்கத்துக்கு அல்லது ஏகாதிபத்தியத்துக்கு சார்பான ஒரு கட்டமைப்பாகத்தான் அது இருந்திருக்க முடியும். அடுத்து நாடுகளும் வந்து சிறுபான்மை தேசியங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நாட்டுக்கு நலன்களைத்தான் பார்ப்பாங்களோ ஒழிய இந்த பிரச்சனையில குறைந்தபட்சமாக தீர்வு திட்டங்களை முன்வைக்கலாம்னு எதிர்பார்ப்பாங்க. அது எங்களோட கையெல்லாம் இருக்குது. நாங்க போய் இன்னும் தனியாக 76ஆம் ஆண்டு தனிநாட்டு கோரிக்கையிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்லாது. இலங்கை அரசும் அதை விரும்பாது. அப்ப இவர்கள் தங்களோட இருப்புக்காக வந்து மீண்டும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கொண்டு வராங்க. தங்களோட இருப்புக்கு அவசியம். இலங்கையில ஒரு தீர்வு திட்டம் வந்து இந்த அரசு வந்து இந்த தீர்வு திட்டத்துக்கூடாக குறைந்தபட்சம் ஒரு மாகாண சபையை டெவலப் பண்ணி மாகாண சபை அதிகாரங்களை கொடுத்தால் இவங்களுடைய அரசியல் ஆகும். அதை இவங்க விரும்பல. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா வட்டுக்கோட்டை தீர்மானம், திம்பு தீர்மானம் என்று தனிநாட்டு கோரிக்கைகளுக்காகவே புத்தீர் கொடுக்குறாங்க. இது ஒரு அரசியல், தங்களோட அரசியல் வாழ்க்கைக்காக, தங்களோட உயிர் பிழைப்புக்காக, அரசியல் பிழைப்புக்காக செய்யற தமிழ் மக்களை மிக மோசமாக நெருக்கடியாக்குகின்ற ஒரு வேலையை தான் அவர் செய்து கொண்டிருக்காங்க. எனக்கு இந்த திருவோணமலையில உரையாற்றிய கலாநிதி ராமநாதன் ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர் இலங்கையில கற்பிக்கிறாரா, வெளியில பேராசிரியரா இருக்கிறாரா எனக்கு தெரியல. ஆனா தமிழ்லெஞ்சியா போன்றவர்கள் வந்து தங்களோட சுயநலத்துக்காக செய்கிறார்கள் என்று கூட எனக்கு தெரியல. ஆனால் அப்படி நான் பார்க்கல. ஆனா அவர்கள் செய்யற விஷயம்
உண்மையிலேயே அவர்கள் என்ன காரணத்துக்காக செய்கிறார்கள், அவர்களுடைய மனதில் என்ன இருக்கு, இது ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயம் என்றது அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது அவர்கள் இத ஒரு போராட்டத்துக்கான இதை கொண்டு போக போறீங்க. அப்ப நீங்கள் வெறுமனே ஒரு உயர்ந்த கோஷத்தை வைக்கணும் என்றுதான் நீங்கள் இதை வைக்கிறீங்களாக இருந்தா, இதை வைக்கிறதன் மூலம் அதுக்கு அடுத்த கட்ட தீர்வுக்கு மற்றவர்கள் போறதை நீங்கள் தடுக்க பார்க்கிறீங்களா, அல்லது அடுத்த கட்ட தீர்வை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறீங்களான்னு எனக்கு வெளிப்படத்தன்மை இல்லாம இருக்கணும் என்று எனக்கு படுது. நீங்க என்னன்னு பாக்குறீங்க? இதுல சம்பந்தப்பட்டது யாரு? இலங்கை அரசும் தமிழ் மக்களும் 2 பேரும் பேசுவதற்கூடாகத்தான் தீர்வு காணலாம் ஒழிய, கடந்த காலங்கள்ல இப்ப பனிப்போர் காலத்துக்கு முற்பட்ட காலமோ அல்லது 1995க்கு முற்பட்ட காலத்துல சில நாடுகள் தங்களோட சுயநலத்துக்காக தலையிட்டு சில பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். இன்றைக்கு அந்த காலகட்டம் இல்லை, அது போயிட்டுது. சர்வதேச அரசியல் சூழ்நிலை மாறி அரசியலே முழுக்க மாற்றம் அடைஞ்சிட்டு, குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தை யார் செய்யணும் கேட்டால் இலங்கை அரசும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளும் தான். இந்த அரசியல்வாதிகள் என்பவர்கள் எப்பவுமே தங்களுடைய இருப்புக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியார்கள். அப்ப நான் முதல் பல உரையாடல் சொன்ன மாதிரி புதிய சமூகம் ஒன்று நாங்கள் உருவாக்கணும். இந்த உரையாடலுக்கு இந்த அரசியல்வாதிகள் தவிர்ந்த புத்திஜீவிகள், சிவில் சமூகம் ஒன்று உருவாக்கணும். ஆனா இன்றைய சிவில் சமூகம் கூட இப்படியான ஆக்களா தான் இருக்கிறாங்க. பட்டுக்கோட்டை தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற பேராசிரியர்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு யதார்த்தம் விளக்கல்ல. ஒன்று நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இலங்கையின் பிரச்சனையை தீர்ப்பதென்றால் இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தணும். இவர்கள் அதை முற்றாக மறுக்கிறார்கள். இலங்கை அரசாங்கத்தோட, அதாவது எங்களை விடுதலை புலிகளையும் தமிழர்களையும் அம்பெய்து கொள்வதற்கு காரணமாக இருந்த நாடுகளை கைய கால பிடிச்சாவது அதை செய்யணும் என்று சொல்கிறார்களே ஒழிய, இங்கதான் அந்த தமிழ் தேசியம் இவ்வளவு தூரம் பிற்போக்காக இன்னமும் இருக்கின்றது. அதுகிட்ட ஏகாதிபத்திய எதிர்ப்பு இல்லை. ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு அடிவரடியாக இருந்து சுயநிர்ணய உரிமையை வென்று விடலாம் என்று நினைக்குது. அப்படிதான் முரண்பாடு கொண்ட 2 சக்திகளும் பேசுவதற்கூடாத பிரச்சனையை தீர்க்கலாம். அதுக்கு அவர்கள் முற்றாக மறுக்கிறார். அதான் சர்வதேச பொறிமுறையை உருவாக்கணும், சர்வதேச சமூகங்களுக்கு உதவும்ன்றது யதார்த்தம் பெற்ற சூழல். கடந்த காலங்களில் நாங்கள் கண்டுட்டோம், எதுவுமே வரப்போறதும் இல்லை. யாருமே குறைந்தபட்சம் எங்களுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு நாடுண்டா இந்தியாவுக்கு கூட சில தீர்வுகளை பெறலாம். இந்தியாவில் 1000 விமர்சனங்கள், இந்தியாவோட கடும் விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் இந்தியாவை தவிர்த்து விட்டு நீங்கள் சர்வதேச பொறிமுறை கூட இந்த பிரச்சனையை தீர்வு காண முடியாது. என்றால் நோர்வே கடைசியா பேசி எங்க போகும், பேச்சுவார்த்தை முடிஞ்சோடனே இந்தியாவுக்கு தான் போகும், இந்திய அரசை சந்திக்கும். அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே தீர்வு இலங்கை இந்திய ஒப்பந்தம் தான். 1987 போட்ட இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில்தான் எங்களுடைய பேச்சுவார்த்தையை முன்வைக்கலாம். அது 2 சாதகம் இருக்கு. இந்தியா வச்ச தீர்மானம், இந்தியாவும் இலங்கையும் இந்தியாவும் செய்து கொண்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல சில உயிர்ப்புகள் உள்ள உயிர்வாழ்கின்ற தீர்மானங்கள் இருக்குது. அதை நாங்க டெவலப் பண்ணணும். அதுக்கு முதல்ல வந்த வார்த்தை பிரியோகங்கள், சுயாட்சி, தமிழீழம், இறைமை, இந்த சொல்லாடல்கள் சிங்கள மக்கள் மத்தியில சந்தேகத்தை ஏற்படுத்தி, இந்த கடந்த காலத்துல அந்த மக்கள் உலக ரீதியாக சிறுபான்மையாவங்க. சிங்கள தேசியம்ன்றது உலகத்துல ஒரே ஒரு தேசியம் தான். சிங்கள தேசியம்ன்றது சிங்கள மக்கள்ன்றது உலகத்துல எங்கேயுமே இல்லை. அவங்க உலகத்தோடு பார்க்கும்போது சிறுபான்மை தேசியம், தமிழ் மக்களோடு ஒப்பிடும்போது மிகச் சிறுபான்மை தேசியம். அவர்கள் தமிழ் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களோடு தான் பார்ப்பாங்க. அப்ப நீங்கள் தனிநாட்டு கோரிக்கைகள் முன்வைக்கும் போது அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. தமிழ்மைக்கு நம்பிக்கையும் ஏற்படுது. அந்த நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தணும். அதுக்கு இந்த வார்த்தை பிரியங்களும் எழுதப்படணும். ஆனா இந்த வார்த்தை பிரியங்கள் கூட இந்த அரசியல்வாதிகள் உயிர் வாழ முடியும். தனிநாட்டு கோரிக்கை, இறைமை, சுயநிர்ணய கோட்பாடு, ஒரு பக்கம் உள்ளதா சுயநிர்ணய ஏற்றுக்கொண்டுதான் உங்கள் பேச்சுவார்த்தைக்கே போயிருப்பார். திம்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைஞ்சதுக்காக சுயநிர்ணய கோட்பாட்டை வலியுறுத்தினது. ஒஸ்லோ உடன்படிக்கையில அண்டன் பாலசிங்கம் உள்ளக சுயநிர்ணய உரிமையை தானே கோரியிருந்தவர். அடுத்தது சமீப கால கொஞ்சம் இவர் இருக்கிறாரானே சம்பந்தன். நான் கடைசி காலத்துல நடந்த அமலிங்கத்தின் நினைவு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்துல அதை கடைசியாக அவர் இறப்பதற்கு முன் நடந்த கூட்டம் அமலிங்கத்தின் பிறந்த தின பேருரையில உலக சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அவர் பேசுறாரு. அந்த வசனமே பயன்படுத்த உலக சூழ்நிலை அடிப்படையில எங்க பிரச்சனை தீர்க்கப்படணும் என்று சொல்லி அவரை வைக்கிறாரு. குறைந்தபட்சம் அதை நாங்களா ஏற்றுக்கொண்டு அதை டெவலப் பண்ணலாம். அதை மாகாண சபை கூடாக, மாகாண சபை எங்களுக்கு மாத்திரம் இல்லை தானே, அவங்களுக்கு முடியுதானே, மாகாண சபை கூடாக அதை டெவலப் பண்ண அதுக்கு இவங்க தயார் இல்லை. ஏன்னா கற்பனவாத உலகத்துல வாழ்றாங்க. தனிநாடு கிடைக்கும், தனிநாட்டு கோரிக்கை என்று இந்த மக்கள் ஒரு காலத்துல 76ல அந்த உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் எல்லோரும் இந்த கோரிக்கையை வச்சோம். எவ்வளவு காலம் இப்ப 40 எத்தனை வருஷம் அத நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தாலும் தமிழர் விடுதலை கூட்டணி அதை நிதானமா தான் வச்சது. அது அவர்கள் தமிழீழம் கேட்கல, அவர்கள் ஏதாவது ஒரு உடன்பாட்டுக்கு வரலாம் என்று தான் நினைச்சார்கள். இப்ப இவர்கள் வைக்கிற தமிழீழ பிரகடனம் கூட இப்ப அன்றைக்கு விடுதலை கூட்டணி தமிழ்ல பிரகடனம் வைக்கும் பொழுது பிரபாகரன் போன்றவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆயுதத்தை கையில் எடுத்து ஒரு 200,000 பேர் அழிவுக்கு
பொறுப்பா இருந்திருக்கு. இப்ப நீங்கள் சொல்ற இந்த உசுப்பேத்தலை கேட்டு இன்னும் கொஞ்சம் பேர் அப்படி போக மாட்டினோம் தெரியாதுங்கள். இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அஹிம்சை வழியில தான் செய்ய போறோம். நாளைக்கு ஒரு நாடோ அல்லது இந்தியாவோ அல்லது வேறு ஒரு சர்வதேச நாடோ ஓகே உங்களுக்கு 2 குண்டுதாரம் ஒரு எரிஞ்சு விடுங்கோண்டா ஏன்னா இன்னைக்கு இந்த கட்சிகளை இவர்களை இயக்குறது எல்லாருமே பெரும்பாலும் புலனாய்வுத்துறையா தான் இருக்குது. அது இந்த நாட்டின் புலனாய்வுத்துறை என்று தெரியல. அப்ப அவர்கள் 2 பேரை அனுப்பி ஒரு குண்டு எறிஞ்சாலும் ஈஸ்டர் குண்டு வெடிப்பு கூட இலங்கைக்கு வெளியில தான் திட்டமிடப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி ஒரு கைக்குண்டு எறிகிறதுக்கு கன நேரம் எடுக்காது. அப்ப நீங்கள் இன்னும் எத்தனை ஆயிரம் பேரை விலை கொடுக்க தயாராயிருக்கிறீர்கள் என்ற கேள்வி எனக்கு எழும்புது. அப்ப இது ஒரு பொறுப்பில்லாமல் செய்கிறார்களா அல்லது உண்மையிலேயே பொறுப்போட செய்கிறார்களா? உண்மையாக இவர்கள் அவர்களுடைய தீர்மானங்கள் இந்த திருவண்ணாமலை பிரகடனம் உண்மையிலேயே அவர்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஆனால் நம்பிக்கை என்றது ஒரு உயிர் பெறாத ஒரு நம்பிக்கை என்றது அவங்களுக்கு விளங்கல. அது அந்த நம்பிக்கை ஒரு பிரயோசனமற்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு இவங்களுக்கு எங்கிருந்து அந்த நூந்து சக்தி வருது என்ற ஒரு கேள்வி வருது எனக்கு. இல்ல அந்த நம்பிக்கை அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இடைத்தலைமை நாடுகளை வச்சு நாங்கள் இந்த கோரிக்கையை வென்றெடுக்கலாம் என்று ஒரு சொல்லப்படுகிறது. அமெரிக்கா என்ன செய்யணும், பிரித்தானியா என்ன செய்யணும் என்றெல்லாம் சொல்லப்படுது. உங்களை அழிச்சவர்களை வச்சு நீங்கள் உங்களுக்கான உரிமையை வென்றெடுக்கலாம் என்ற அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? இல்ல இவங்க எனக்கு இப்படி ஆச்சரியமா இருக்கு. இவங்க பேராசிரியர்களா இருக்கிறாங்க, கல்விமான்களா இருக்கிறாங்க. சர்வதேச அரசியலை இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று எனக்கு ஆச்சரியமா. என்றால் சர்வதேச அரசியலை புரிந்து கொண்டிருந்தால் அதனுடைய அரசியல் அதனுடைய பின்னணிகள் அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருந்தால் இந்த கோரிக்கை வைக்க மாட்டாங்க. இப்படி வைக்கலாம். ராஜேந்திர அடிப்படையில தந்திரபாய் அடிப்படையில் நாங்கள் பெரிய கோரிக்கை தன்னாட்டு கோரிக்கை வைத்தால் இலங்கை அரசு பணிந்து எங்களுக்கு உள்ளக சுமையின் அடிப்படையில திட்டத்தை தரலாம் என்று இதை வைக்கலாம் அவங்க. ஆனால் நீங்க வைக்கிற கோரிக்கை சிங்கள மக்கள் மத்தியில பிரிவினை கோஷத்தை தமிழ் மக்கள் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடாது. இந்த கடந்த காலத்தில் இந்த கோஷங்கள் இந்த மக்கள் மத்தியில சந்தேகத்தினையும் கோபங்களையும் தமிழ் மக்கள் மீதான வெறுப்பை தான் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அந்த மக்கள் பிரிவினையை ஏற்றுக்கொள்ளல. சிங்கள மக்கள் ஒட்டியாட்சிக்குள்ள வாழத்தான் விரும்புறாங்க. அப்ப ஒட்டியாட்சிக்குள்ள நாங்க காணக்கூடிய தீர்வை முன்வைக்காமல் நீங்கள் இந்த தனிநாட்டு கோரிக்கை வைப்பது கூடாக கிடைக்கின்ற குறைந்தபட்ச நன்மைகள் உரிமைகளை கூட நீங்க இல்லாமக்குறீங்க. இதான் நீங்க செய்ய போறாங்க. முதலாவது அடிப்படையில அந்த மக்களுடைய சந்தேகங்களை நாங்க தீர்க்கும். முரண்பாடு கொண்ட 2 சமூகங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த சமூகத்துக்கு எங்கள் மீது இருக்கிற சந்தேகங்கள் எழுப்பக்கூடிய அந்த சொல்லாடல்களை நாங்க இல்லாம நம்பிக்கை விட்டுணும். இன்னும் நாங்கள் தனியாட்டு கோரிக்கை வட்டுக்கோட்டை தீர்மானம் திரும்பி பேச்சுவார்த்தை என்று சொல்லாடல் கூடாக அங்க நீங்க மீண்டும் அங்க சந்தேகத்தை ஏற்படுத்துறீங்க. அந்த சந்தேகங்களை என்ன செய்ய கேட்டால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக இன்னும் பிரச்சனையை கூர்மையாக்கும். நிச்சயமாக. மற்றது இன்னொன்று பார்க்கணும் என்னென்றால் இப்ப இந்த ப்ராஜெக்ட் பீக்கன் என்ற திட்டத்தின் கீழே தான் விடுதலை புலிகள் அழித்தளிக்கப்பட்டார்கள். அதோடு சேர்ந்து மக்களும் அழித்தளிக்கப்பட்டார்கள். இப்ப நாங்கள் ஒரு கடமைக்காக ராஜபக்ஷ குடும்பத்தை மிக உத்வேகத்தோட எதிர்க்கிறார்கள், குற்றம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்க்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களும் ஒரு அம்புதான் எய்தவர்கள் மேற்குலக நாடுகள். இந்த ப்ராஜெக்ட் பீக்கனை பற்றி தமிழ் ஊடகவியலாளர்களோ அல்லது தமிழ் அரசியல்வாதிகளோ மிகவும் மௌனம் காக்கிறார்கள். அவர்கள் இதை தெரிந்தோ தெரியாமலோ வெளியில உச்சரிக்கிறது இல்லை. இந்த மேற்குலக பகைக்க கூடாது என்றதுல அவர்கள் மிக தெளிவாக தங்களை அழித்தவர்களாக இருந்தாலும் அவர்களை பகைக்க கூடாது. அப்ப அவர்களுக்கு ஈஸி டார்கெட் ராஜபக்சவா இருக்கிறோம். ஏன் இவர்கள் இந்த ப்ராஜெக்ட் வீக்கு அந்த அழிவை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள்? இல்லை, கடந்த கால அழிவுகளை பற்றி பேசுவதற்கூடாக இவர்கள் என்ன செய்ய போறாங்க என்று கேட்டால் கிடைக்கின்ற உரிமைக்கான தீர்வு திட்டங்களை கொண்டு வர்றது பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் ஆக்கப்படும். இப்ப சரியா பிள்ளையோ இன்றைய அரசு இப்ப என்பிபி அரசு தொடர்பாக எங்களுக்கு விமர்சனங்கள் நிறைய உண்டு. கடந்த கால அரசை விட கடந்த கால மிக மோசமான பேரினவாத அரசுகளை விட இந்த அரசிட்ட குறைந்தபட்சம் பேசக்கூடிய உரையாடக்கூடிய சாத்தியங்கள் எங்களுக்கு இருக்குது. சமீப காலத்துல இந்தியாவுக்கும் அவங்களுக்கான உறவுகள் மேம்பட்டு கொண்டு வரும். அந்த அடிப்படையில மாகாண சபை கூடாக நான் என்னிடம் ஒரு ஆள் தீர்வு கேட்டால், இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மேசையில வச்சுக்கொண்டு முன்மாதிரியா வச்சுக்கொண்டு மாகாண சபையை நாங்க டெவலப் பண்ணணும். கடந்த காலத்தில் விட்ட தவறுகளில் இருந்து மாகாண சபையை இந்த சொல்லாடல்களை தவித்துக் கொண்டு மாகாண சபைக்கான அதிகாரங்களை குறைந்தபட்ச இருக்கின்ற இப்ப அதிகாரங்களை இன்னும் மேன்மைப்படுத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தல். ஏனென்றால் அந்த பேச்சுவார்த்தை கூடாக மாகாண சபைன்றது இலங்கைக்குரியது, இலங்கைக்கான பொதுவான மாகாண சபை, வடகிழக்குரியது அல்ல. அப்ப இந்த அதிகாரங்களை ஏனைய பிரதேசங்களுக்கு வழங்குவதற்கு கூடாக நாங்கள் எங்களை விருத்தி செய்து கொண்டு போகலாம், உரிமையில பெறலாம்.
அப்ப குறைந்தபட்சம் நாங்கள் இந்த அரசோடும் இந்திய அரசோடுமான ஒரு அரசியல் ராஜேந்திர உறவுகளை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. போய் கருணாநிதியோடையும் கடந்த கால கருணாநிதி போன மாதிரி இப்ப ஸ்டாலின் போற மாதிரி அல்லாமல், என்னதான் இந்திய அரசு மீது எங்களுக்கு 1000 வெறுப்புகள் இருக்குது. ஆனால் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் என்றால் மேலத்திய ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு போறதை விட பக்கத்து நாட்டுல போறது பெரிய பிரச்சனையா இல்லை. ஏன்னா அந்த குறைந்தபட்சம் அவங்க எங்களுடைய பிரச்சனை புரிந்து கொண்டு இருப்பார்கள். இந்த பிரச்சனை கூட அவங்களுக்கு சில நலன்கள் இருக்கும். இந்த நலன்களின் அடிப்படையில் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வரலாம். ஆனா அதுக்கான பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு தயார் இல்லை தானே. அமெரிக்கா விஷயத்த லோக்கலாக உள்ளூருக்குள்ள பேசி, அதாவது இலங்கை அரசாங்கத்தோட அடுத்த இந்தியாவோட பேசி அந்த 3 தரப்புடையும் இணைந்து இதுக்கு ஒரு முடிவுக்கு வாராதான் சாத்தியமானதும் ஆரோக்கியமானதுமாக இருக்கும். கடந்த கால முன்மாறி திட்டங்களை இப்ப கடந்த காலங்கள்ல நோர்வே ஈடுபட்டது, பல்வேறு நாடுகள் ஈடுபட்டது. அவர்கள் எல்லாம் கடைசியா போய் இந்தியாவுடன் போய் நின்றாங்க. நோர்வே இந்தியாவுடைய எதிர்த்து கொண்டு செய்த பேச்சுவார்த்தை இல்ல தானே. ஒரு பேச்சுவார்த்தை முடியும் போதும் இந்தியாவிட்ட போய்த்தான் அங்க கலைக்கப்படும். அங்க அப்ப இந்தியா மீறி எதுவும் நடக்காது. ஒன்று இலங்கை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் இந்தியாவை மீறி இந்த பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது. வல்லாதிக்க சக்தியாக இந்தியா வளர்ந்துட்டு, இந்தியாவும் ஒரு பெரும் சக்தியாக வளர்ந்து கொண்டு இருக்கு. எனவே இந்தியாவை எடுத்துக்கொண்டு எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. அடுத்தது நாங்கள் இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ளணும். இலங்கை எங்களுடைய இந்த தமிழ் பிரதேசம் என்றது கிட்டத்தட்ட சர்வதேச நாடுகளுடைய புலனாய்வு கட்டமைப்புகளுடைய ஒரு மைதானமா இருக்கு. அதுல ஒரு குண்டு வெடிக்கிறதோ ஒரு கொஞ்சம் பேரை படுகொலை செய்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது இப்பவும் நடக்கலாம், ஆறாலையும் நடத்தப்படலாம். ஆனபடியா நாங்கள் எங்களுக்கு இருக்கிற இந்த புகைந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை சுமூகமான முறையில ஒரு தீர்வுக்கு போறதுதான் மிகச்சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். அது நாட்டுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த புள்ளியோட நாங்கள் நினைக்கிறேன், இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாகாண சபை பெற்றுக்கொண்டு அதுக்கு மேலதிக அதிகாரங்களை செல்ல அதிகாரங்களை அதிகரிச்சு கொண்டு அதிகார பயிர்களை மேற்கொள்றதுதான் பொருத்தமான நடைமுறை என்று சொல்லி நாங்கள் இந்த உரையாடல முடிவு கொண்டு வரலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிய கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தோழர் அசோக். நன்றி.